சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நெனச்சுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அப்பா, அம்மாலாம் இருந்து இல்லாதது மாதிரி இருக்கிறாங்க பிரதர். அன்பு செலுத்த யாருமே இல்ல. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்ல பெரிய போராட்டமாவே இருந்துகிட்டே இருக்குது. எங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து எப்ப பார்த்தாலும் மதுபானம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்ல நிம்மதியா படிக்கவே முடியல. வீட்ல எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யவே முடியல. எங்க வீடு ஒரு நரகம் போல இருக்குது. அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஓ! என் தகப்பன் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன். இன்னைக்கு என் தகப்பன் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு அனாதைய போல இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. பரலோகத்தின் தகப்பனாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்கு தகப்பனாக இருந்து, உங்க தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பன், மாமிச பிரகாரமான தகப்பன் எந்த அளவுக்கு உங்க மேல் அன்பு செலுத்துவாரோ, அதை விட 1000 மடங்கு பரலோகத்தின் தகப்பன், அவருக்கு உண்டாயிருக்கிற அத்தனை அன்புகளையும் உங்களுக்கு கொடுத்து, நல்ல தகப்பனாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க அனாதைகள் அல்ல. தகப்பன் அன்பு கிடைக்காத அனாதைகள் அல்ல. உங்கள நேசிக்க இயேசு இருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல தகப்பன் இயேசு இருக்கிறாரு. அவர நம்புங்க, அவர் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். காட் பிளஸ் யூ.